வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 12ஆம் நாள். மாணிக்கவாசகர் எம்பெருமானுடைய புகழ எப்படி பாடுறான்னு பாப்போமா? ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் மாணிக்க வாசகர். இந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் தோழி கிட்ட எம்பெருமானுடைய புகழ சொல்றாங்க. இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியும்? நம்முடைய பிறவி துயர்ல இருந்து, பிறவி பெருங்கடல்ல இருந்து காப்பாற்றக்கூடிய பெருமை உடையவர். தலையில கங்கையை அணிந்திருப்பவர், உடலெங்கும் திருநீறு பூசியவன், அப்படிப்பட்ட சிறப்பை உடையவன். ஐம்பூதங்கள்ல எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவர் கையில நெருப்பை எடுத்துக்கொண்டு தில்லையில சிதம்பரத்துல ஆனந்த தாண்டவமாடிய அற்புதத்தை புரிந்தவன். பல மாய வித்தைகளை எல்லாம் செய்யக்கூடிய, திருவிளையாடல்களை எல்லாம் செய்யக்கூடியவன். காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற தொழிலை எல்லாம் செய்து நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான எம்பெருமான். பல திருவிளையாடல்களை செய்து நம்மை இன்பத்தில் உள்ளாக்கியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம், நாமத்தை எல்லாம் பாடி பாடி இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிற, தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிற இந்த சுனையில நீராடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த எம்பெருமானுடைய புகழை சொல்லும் பொழுது வளையல்கள், கையில இருக்கிற வளையல்கள் ஒலிக்க, இடுப்புல இருக்கிற மேகலைகள் எல்லாம் ஒலிக்க, கூந்தல்ல இருக்கிற மலர்களை எல்லாம் வண்டுகள் வந்து ஒலிக்க, அந்த சிவாய நம சிவாய நம என்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு முழுமையா வந்து கிடைக்கும். அந்த நோன்பினுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனால இந்த மார்கழி திருநாள்ல நம்ம ரொம்ப அழகா எம்பெருமானுடைய நாமங்களை பாடி பாடி சொல்லி சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம். இந்த பிறவி பெருங்கடல் என்கிற துயர்ல இருந்து கடவுள் நம்மளை அப்பதான் காப்பாத்துவாரு. பெண்ணே எழுந்துவான்னு ரொம்ப அழகா பாவை நோம்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பெருமைய அழகா பாடியிருக்காங்க. நீங்களும் சிவபெருமானுடைய நாமத்தை ரொம்ப அழகா பாடி இறைவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.